மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறது. இதுல என்ன இருக்கு ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை. இதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். நினைப்பு அப்படிங்கிறது தவறாக தான் போகும். தமிழக அரசு நிதி அறிக்கை தாக்கல் பண்றாங்க. இதுல நம்ம துறை சார்பா என்னென்ன முக்கிய கோரிக்கைகள் இருக்கீங்க அது தொடர்பாக இன்றைக்கு மாலை 3 மணிக்கு கூட்டம் இருக்கிறது. அமைச்சர்களோடு கலந்து பேசுகின்ற கூட்டம் இருக்கின்றது. எங்களுடைய துறை சார்பான நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அது இன்னைக்கு தொடர்பான ஒரு கூட்டத்தில் அது முடிவு பண்ணி அறிவிப்பார்கள். நல்ல முடிவாக எங்களுடைய சமூக நீதித்துறை சார்பான நல்ல பட்ஜெட்டாக அதில் வரும் என்பது எந்த மாற்று கருத்து. மேகதாது அணை விவகாரத்துல திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க டிவிக்கு. ஆனா இவங்களுடைய மேகதாது நடவடிக்கை எல்லாமே சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? இல்லை, மேகதாது அணை தொடர்பான தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரித்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது. அதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு. இதில் என்ன புதிதாக இருக்கு என்று தெரியவில்லை. இதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது அந்த நினைப்பு அப்படிங்கிறது தவறாக தான் போகும். ஏன்னா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ளணும். சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சிதம்பர ரகசியமா இருக்கு, செய்யறேன்னு சொல்லுங்க, செய்யறா செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, ரகசியமா வச்சுருக்கீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா அங்க கர்நாடகா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. அதான் சட்டப்பேரவையில இது குறித்த தீர்மானத்தை திமுகவும் ஆதரித்திருக்கிறது, எல்லா கட்சிகளும் ஆதரிச்சிருக்கு. அதாவது முன்னுக்கு பின் முரணாக அல்லது முன்னுக்கு பின்னான செய்திகள் இருந்தால் அதை பற்றி பேசலாம். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறது. இதுல என்ன இருக்கு ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை. 10 நாள் சிகிச்சையில் இருந்த மாணவர் ஒருவர் மருத்துவர்களின் தவறான சிகிச்சைனால இறந்துட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு கிண்டி மருத்துவமனையில முறையான சிகிச்சை இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற ஒரு மாணவன் இறந்திருக்காரு. அது குறித்து எனக்கு தெரியல. நீங்க கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியல. அது கட்டாயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான்